ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தாங்க போயிருந்தோம். ஒரு சின்ன மீட்டிங் இருந்துச்சு கலெக்டர் கூட, அதுக்காக போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேங்க. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பொட்டி கடையெல்லாம் இருந்துச்சு. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற விதத்தில் வச்சுருக்காங்களாமா. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் நிறையா கடை இருந்துச்சு. என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. எடுத்தாலே ஒரு மாதிரி எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்களா, சரி எதுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நமக்கு சோறு தாங்க முக்கியம், சாப்பிட வந்தாச்சு. ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் அந்த கடைக்கு போனோம். அல்லைல்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பிரியாணி நான் ஆர்டர் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து புலாவ் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் கசின் ஒருத்தங்க, அவங்களும் புலாவ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, இப்படி ஒரு பிரியாணியை நான் லைஃப்பில் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. இது பிரியாணினே சொல்ல முடியாது. இதை ஏன் அவங்க ரெஃபர் பண்ணாங்கங்கிறது வரைக்கும் நான் இன்றைக்கி வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. அந்த காடை கிரேவி கூட ஏதோ லைட்டாக அந்த புலாவ் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரியாணி ஒஸ்ட்டு. ஏன்னா இந்த கடைக்கு வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இன்றைக்கி தான் டேஸ்ட் இப்படி இருக்கா, இல்லை எப்போவும் இப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எதுவும் இந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே அப்புறம் மசாலா பாலுக்கு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது. அதில் போயிட்டு மசாலா பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.